அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு தமிழ் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் மார்கழி 15ஆம் தேதியிலேருந்து கார்த்திகை 15லேருந்து மார்கழி 16 வரைக்கும் தமிழ் மாதம் இருக்குது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன். ஒருவேளை நீங்கள் ராசி பலன் நம்ம இங்கே பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். ராசி பலன் வேணுங்கிறவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிரகங்கள். டிசம்பர் 5ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தவர் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. டிசம்பர் 6ஆம் தேதி உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்த புத பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. டிசம்பர் 15ஆம் தேதி உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்த சூரிய பகவான் 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. டிசம்பர் 20ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் லக்னத்துக்கு 11லேருந்து 12க்கு போகிறார். ஆக மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் தொடர்பு கொள்கிறாங்க. எதுக்காக இந்த கிரகங்கள் 12ஆம் இடத்துல வர்றது? உங்களுக்கு பணம் பொருள் வசதி இருக்கிறவங்க எதுலையாவது இந்த மாதம் முதலீடு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க, அப்பா இருந்தால் அப்பாவுக்கு செய்யுங்க, இளைய சகோதரர் இருந்தால் அவர்களுக்கு, அல்லது மூத்த சகோதரர் இருந்தால் அவருக்கு செய்யுங்க. அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய உறவுகளுக்காக செலவு பண்ணுங்கள், அல்லது உங்களுடைய மனைவிக்காக செலவு பண்ணுங்கள். யாருக்காவது ஒரு ஆளுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள், இது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதம் இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு வருமானம் கண்டிப்பாக வருமானம் வரும். உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ அதன் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. மொத்தத்தில் மணி ரொட்டேஷன் பெரிய லெவலில் இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது. அதே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் குரு பகவான் 5ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த முயற்சி உங்களுக்கு சித்தி ஆகுமா, கை கொடுக்குமான்னா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்குது. அதுவும் குரு 6ஆம் இடத்துக்கு டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே டெவலப் ஆகும். யாரோடலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்களோ அவங்களாம் உங்களுடைய டைரெக்டாக கம்யூனிகேஷனுக்கு வருவாங்க. உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கும். பட் அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி 3ல் இருக்கிறது. பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க, இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா சோம்பேறித்தனம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் சீக்கிரம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா சனி பகவான் அங்கே இருந்துட்டு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒன்றும் தேவையில்லாத செலவுகளாவது பண்ணுங்கள். 5ஆம் இடம் டூர்னு அர்த்தம். ஸோ அது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் எல்லாமே 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 20ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலாக பண்ணுங்கள். லாட்ரி டிக்கெட் வாங்கணுங்கிறவங்க மினிமம்லாம் வாங்குங்க. அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், டிஜிட்டல் கரன்சி வாங்குகிறேன், கோல்டு பாண்டு வாங்குகிறேன் அப்படிங்கிறவங்களாம் 20ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே பண்ணுங்கள். ஏதோ ஒரு லாபம் உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எல்லா விதமான யூக வணிகங்களும் பரவாயில்லமாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் கிரிப்டோவில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கப்புறம் எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். 5ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் குரு பகவான் வந்ததுக்கப்புறம் வேலையில் யாரெல்லாம் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. வேலையிலையுமே நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துறீங்கன்னா டிசம்பர் 5க்கு அப்புறம் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
பெரிய லெவலில் டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நேரடியான மறைமுகமான எதிரிகளை வெற்றி கொள்ளலாம் கூட மறுபடியும் அவர்களால் மறைமுக தொல்லைகள் ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். நல்ல வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. 5ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, இது வரைக்கும் கடந்த காலங்களில் லோன் கிடைக்கல, தடையாச்சு, டிலே ஆச்சுங்கிறவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு. நான் முதலே சொன்னேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லைனா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? நார்மலாக தான் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. ஒரு பக்கம் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபையரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 15க்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. அது இல்லாமல் உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு 5ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றது, யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி, தைராய்டு, டயபெட்டிக் இருக்குது, நியூரோ ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ப்ரெஷர் இருக்கிறவங்கெல்லாம் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். டிசம்பர் 15க்கு அப்புறம் அத்தனை விஷயங்கள்லேயும் கவனம். இது ரொம்ப இந்த மாதத்தில் முக்கியம். ஒரு பக்கம் உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. மூத்த சகோதரிகளால் நன்மை. எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. அல்லது அட்வான்ஸ் போகிறதுக்கு அக்ரிமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகும். சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருந்தால் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குதுன்னு சொல்லணும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய பிஸ்னஸில் லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் நல்லா யோசிங்க. ஏன்னா சனி 3ஆம் இடத்துல இருந்தால் சில சமயம் நம்முடைய சிந்தனைகள் செயல்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் லைஃப்பில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ரொம்ப பொறுமையாக நிதானமாக டீல் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை பண்ணுங்கள். குறிப்பாக துர்க்கையும் காளியும் கும்பிடுங்க. சந்தர்ப்பம் இருக்கிறவங்கெல்லாம் முழுமுதற் கடவுள் விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.